வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 9 கோலம் போட்டுட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 10வது பேட்டர்னை வச்சு போடுற கோலம். அந்த கோலங்களாம் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்கள் கோலம்னா என்ன, அது எப்படி உருவாக்குறதுங்கிறது தனி லெசனில் சொல்லியிருந்தேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா அதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். இன்றைக்கி பார்க்க போகிற பேட்டர்ன் இது தான். இது 10வது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் சிமெட்ரி இல்லாத பேட்டர்ன். அதனால் இதை 3.3 வருஷ கோலமாக போட்டால் நல்லா வராது. இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு இணைச்சி வேறு சிமெட்ரிக்கல் கோலமாக மாற்றி போட்டால் ரொம்ப அழகாக வரும். இதை இன்றைக்கி கோலத்தை எப்படி இந்த பேட்டர்ன் வச்சு போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி போட போகிற கோலம் இந்த கோலம்தான். புள்ளி 6.6 வருஷம். இது ஒவ்வொரு 3 புள்ளியிலையும் இந்த பேட்டர்னை போடணும். ஆனால் நான் எப்போதும் நம்ம அந்த பேட்டர்னை ரொட்டேட் பண்ணி போடுவோம். ஆனால் இன்னைக்கு கோலத்தில் நான் வேறு மாதிரி போட்டிருக்கேன். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒவ்வொரு 3 புள்ளியிலையும் பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஆனால் பேட்டர்ன் வேறு மாதிரி போட்டிருக்கோம். இது ரெண்டும் ஒரு மாதிரி, இது ரெண்டும் இது மாதிரி, இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணும்போது 2 சைட் சிமெட்ரியாக கோலம் வரும். இதுக்கு ஜாயின் ஃபஸ்ட்டு நான் சென்டரில் ஜாயின் பண்ணுறேன். அடுத்த ஜாயின் இதையும் ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணலாம் இணைச்சி பெண்ணால் போடுவோம். இந்த பேட்டர்ன் சிமெட்ரி இல்லாத பேட்டர்ன். இது நம்ம எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணது மூலமாக சிமெட்ரிக்கல் கோலமான அழகான கோலமாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம இதில் ஜாயின்ஸ் ஒரே மாதிரி கொடுக்காம நான் மாற்றி கொடுத்துருக்கேன். சென்டர் ஜாயின் கொடுத்துருக்கேன். இந்த சைடில் இந்த 2 இடம் மட்டும் ஜாயின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜாயின் கொடுக்கல. இதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜாயின் கொடுத்துருக்கேன், செகண்ட் ப்ளேஸ் ஜாயின் கொடுக்கல. இந்த மாதிரி நம்ம ஜாயின்ஸை மாற்றி கொடுக்கும்போது வெவ்வேறு விதமான கோலம் அழகாக உருவாக்கலாம். இது மாதிரி நிறைய கோலங்களை பார்க்க உங்களுக்கே எப்படி கோலம் க்ரியேட் பண்ணுறதுங்கிற ஐடியா கிடைக்கும். அடுத்த கிளாஸில் 11வது பேட்டர்னை வச்சு கோலத்தை போடுவோம். வணக்கம்.